ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு 2 பொண்ணு. ஹீரோயின் தான் முத பொண்ணு. இன்னொரு பொண்ணு வந்து அவங்களோட தங்கச்சி. எப்போவுமே வீட்டில் வந்துட்டு அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. தங்கச்சி பொறந்ததுக்கப்புறமா அவங்க மேலே செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்கல்ல, அவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி கூட சில பேரண்ட்ஸ் வந்து மாறிக்கிறாங்க. அப்படி தான் இப்படி இருப்பாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சொல்கிறது எதையுமே கேட்கவும் மாட்டார், நம்பவும் மாட்டார். இது வந்து ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்கும். சும்மா சும்மா ஹீரோயின் மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அவங்களோட வேலையாக இருக்கும். அதை கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது வந்து அப்பாவோட வேலையாக இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட மேலே வந்து ஒரு பழியை போட்டுருவாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் வந்து இவங்க தங்கச்சி வச்சிருக்கிறது, அதாவது இவங்களுக்கு தான் அதை வாங்கியிருப்பாங்க. அவங்க அப்பா வந்துட்டு அதை நீ அவளுக்கு கொடுன்னு சொன்னதுனால ஹீரோயினும் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பிரேஸ்லெட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்ணுவாங்க, அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ அப்பா என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் கிட்ட நீ இப்படி பண்ணலாமா, சொந்த வீட்டிலேயே வந்து திருடுறியே, அதுவும் தங்கச்சியோட பொருளை அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு. ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேட்டால் கூட பரவாயில்ல, 2 அடியை வேற போட்டுருவாரு. ஹீரோயின் எவ்வளோ சொல்லுவாங்க, நீங்கள் என்கிட்ட வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நான் அதை எடுக்கவே இல்லை, அதை நான் பார்க்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, அக்கா தங்கச்சிங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் செய்யாத விஷயங்களை என்ன சொன்னாலும் அப்பா நம்புவார் அப்படின்றத அவங்க தங்கச்சி தெரிஞ்சு வச்சுட்டே ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக அவங்க அப்பா கிட்ட சொல்கிறதே ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா இப்போ திட்டிகிட்டே இருக்காரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாவம் போல் அவ்வளோ சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலப்பா அப்படி இப்படின்னு. இந்த குடும்பத்தோட பேரை கெடுக்கிறதுக்கே நீ வந்திருக்க, உன்னால இந்த குடும்பத்துக்கு பெரிய அவமானம் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். திட்டும் போது அந்த ஹீரோனை தங்கச்சி இருக்காங்களா, அவங்க மைண்ட் வாஷில் அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, இந்த குடும்பம் அப்பா அம்மா இந்த சொத்து பத்து எல்லாமே வந்துட்டு எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் மட்டும்தான் அதுக்கு சொந்தக்காரி, நீ அதுக்கு சொந்தக்காரியே கிடையாது அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிப்பாங்க. இப்போ அப்பா என்ன சொல்வார், இந்த மாதிரி திருட்டு புத்தி உள்ளவெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ஹீரோனை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவாங்க. ஹீரோயினுக்காக ஒரு மாதிரி குளிரில் நடுங்கி, வெளியே மழையாக இருக்கும், அந்த மலையில் குளிரில் நடுங்கி அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தூக்கத்தில் தூங்கிட்டாங்க. இப்போ முழிச்சு பார்க்கும்போது ஏன் அப்பா நம்மளை இப்படி வெளியே அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நாளைக்கு தான் ஹீரோயினுக்கு பர்த்டேவாகவே இருக்கும். அப்போ அவங்களுக்கு 20 வயசு வர ஆக போகுது. இப்போ 20 வயசு நாளைக்கு எனக்கு ஆக போகுது, என்னோட பிறந்த நாள் நாளைக்கு, அதை கூட அப்பா நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க வருத்தப்படுவாங்க. நான் திருடவே இல்லையே, எதுக்காக எம்எல்ஏ இவ்வளோ பெரிய பழிய போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்பவே நொந்து போயிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்பவே குளிராக இருக்கும். உடனே எந்திரிச்சிருப்பாங்க. எந்திரிச்சு சுற்றி சுற்றி பார்த்தா யாருமே எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு மாதிரி தனியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ தான் ஹீரோவை காட்டுவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் ரொம்ப வசதியானவர் தான் இருப்பார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஸோ ஹீரோவுக்கு எல்லாமே வாழ்க்கையில் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு யார்கிட்டையும் பழகிறது பேசுறது அப்படிலாம் கிடையாது. எல்லாமே அவங்க அம்மா தான். அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து ரொம்பவே உடஞ்சு போயிருப்பார். இதுக்கப்புறம் நீ இல்லாத உலகத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு ஹீரோ வந்து உட்காந்துட்டே இருப்பார். ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்படியே காட்டு பக்கமாக நடந்து போகும்போது அங்கே தான் உட்காந்து அவங்க அம்மாவை நினச்சி ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பார். ஹீரோ அப்படியே அசந்து கிடப்பாரா. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோட்டு ஒன்று அவரோட கழட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இவர் குளூரில் இருக்காருன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோட்டை எடுத்து ஹீரோக்கு போத்தி விடுவாங்க. ஹீரோ அப்படியே பார்ப்பார். ஏன்னா அவருக்கு யாருமே கேரிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாரு. யார் இந்த பொண்ணு நம்ம மேலே இப்படி அக்கறையாக இருக்காளே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்ப்பாரு. அடுத்ததான் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கையில் ட்ரிங்க்ஸ் வச்சிருக்காரு, அதை வாங்கி வாயில் ஊற்றிட்டு உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்தோன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சின்ன பசங்கள்லாம் ட்ரிங்க் பண்ணக்கூடாது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளையோட எனக்கு 20 வயசு ஆகுது, நான் மேஜர் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது, அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ நல்லா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணணும் ஒரு மாதிரி மயக்கத்தில் அப்படி இருப்பாங்க. உடனே ஹீரோ தோல்லையே அப்படியே சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோக்கே பார்க்குறதுக்கே பாவமாக இருக்கும். உடனே அவங்களுக்கு போத்துன கோட்டை எடுத்து ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, யாருமே என் மேலே கேரிங்காகவே இல்லை, என்னை வந்து இந்த மாதிரி எதுவுமே எனக்குன்னு கிடையாது, ஆனால் நீ ரொம்ப நல்ல பர்சனாக இருக்க, என்னை நல்லா இந்த மாதிரி குளிர் நேரத்தில் கூட அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா குட்டி ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் குளிருது. ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் நம்மளை யாரும் நல்ல பர்சன் அப்படின்ற மாதிரி சொன்னதில்லை. ஏன்னா ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு இருப்பார். ஆஃபீஸில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார், எல்லாருக்கிட்டே அப்படி தான். ஸோ நம்ம அப்படி இருக்கிறதுனால யாருக்கும் நம்மளை வந்து ஒரு பெரிய லெவலில் யாரும் நினைக்க மாட்டாங்க, ரொம்ப கைண்ட் பர்சன் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இவ வாயிலேருந்து தான் முத அந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாங்களா. தூங்கும் போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவங்க அப்பா திட்டினார்ல, உன் தங்கச்சியோட பிரேஸ்லெட்டை நீ எடுத்தியா, நீ வந்து திருடி தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறது கேட்கும்போது, நான் இல்லைப்பா, நான் அந்த மாதிரி எடுக்கவே இல்லைப்பா, அவளோட நான் எதுவுமே பண்ணலப்பா, எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூக்கத்தில் அப்படியே உளறிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிடும் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிடும். உடனே அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் அப்படியே அழகாக தூக்கிக்கிட்டு காரில் கொண்டு வந்து உட்கார வச்சிருவார். இப்போ கார் டிரைவர் இருக்கார், அசிஸ்டன்ட், அவரும் வந்து வண்டி எடுக்க ஆரம்பிப்பார். அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முழிச்சுப்பாங்க. முழிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ட்ரிங்க் பண்ணிங்கன்னா ஹீரோ கிட்ட வம்பு வளர்த்துட்டு அந்த சேட்டை பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, இதே மாதிரி என்னை நோண்டிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், உன்னை தூக்கி வெளியே வீசிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்படியே அமைதியாக உட்காந்துப்பாங்க. இவரும் கார் எடுத்துருவார், எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா குறுக்கால ஒரு பொண்ணு வந்து நிற்கும். இது யார் டிரைவர்? ஒன்னே சொல்வார், பாஸ் உங்களோட ஃபியான்ஸே வந்திருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்போ ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவார், கீழே இறங்கி வந்து பேசுவார் அந்த பொண்ணுகிட்ட. உனக்கு என்ன தான் விஷயம், எதுக்காக வந்துட்டு நான் போகிற இடம்லாம் வந்து இப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன், நடு ரோட்டில் கொண்டு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, நம்ம வீட்டில் தான் நம்மளுக்கு பேசி வச்சுருக்காங்கல்ல, என்கேஜ்மெண்ட் நம்மளுக்கு நடக்க போகுது, நீங்கள் வந்து முகம் கொடுத்து கூட பேச மாட்டீங்க, அதுக்காக தான் உங்கள்கிட்ட பேச வந்தேன், பழக வந்தேன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும். ஹீரோ என்ன சொல்வார்னா வந்துட்டு, இது எங்கள் அம்மா பார்த்து வச்ச கல்யாணம் கிடையாது, எங்கள் அப்பாவோட அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, அவங்க நிச்சயமாக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அவங்க பார்த்த பொண்ணெல்லாம் நான் கட்டிக்க மாட்டேன், அதனால் இந்த கல்யாணமும் நடக்காது, என்கேஜ்மெண்ட்டும் நடக்காது, எதுவுமே நடக்காது, நீங்கள் வந்து போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, என்ன நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, பெரியவங்கலாம் பேசி வச்சது நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இது பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும். ஹீரோ அவர் சைடில் உள்ளதை சொல்வார், அது கேட்குற மைண்டில் அந்த பொண்ணு இருக்காது. ஹீரோன் இதை பார்ப்பாங்களா, அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, ஹீரோ வந்து ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்காரு, நம்மளை வந்துட்டு அவர் நல்லாவே பார்த்துக்கிட்டார், அதாவது நான் வந்து வீடு இல்லாமல் நான் ரோட்டில் தெருவில் இருக்கும் போது அவர் என்னை வந்து அரவணைச்சு அவரோட கோட்டெல்லாம் எனக்கு பொத்தி விட்டு இப்போ கொண்டு வந்து காரில் கொண்டு உட்கார வச்சிருக்காரு, இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அப்போ நம்ம தான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேகமாக கார்லேருந்து இறங்கி வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ ஒரு கையை இறுக்கமாக பிடிச்சோன்னே இது யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தா தெரியல, நான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பொண்ணுக்கு கோவம் வரும், எங்கள் 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போது, நீ என்ன புதுசாக வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ரொம்ப நாளாகவே கேர்ள் ஃப்ரெண்டு, அதாவது என்ன சொல்கிறது, லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியாது, இது உண்மையான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கும் போது ஹீரோவும் இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னா ஆமான்னு சொல்லிடுவேன்னு சொல்லி, ஆமாம் அவள் தான் என்னோட வந்து கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். சரி வளர்த்துட்டு என்னை இப்போ சீட் பண்ண பார்க்குறீங்களா, நான் ஆன்ட்டிகிட்ட போய் கண்டிப்பாக சொல்லுவேன், நிச்சயமாக நீங்கள் தான் என்னோட புருஷன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கும் அழுதுகிட்டே வேற போயிடும். பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கோன்னா வந்து, எப்படியாவது வந்துட்டு இந்த ஃபேமிலிக்கு மருமகன் அது நான் மட்டும் தான், நிச்சயமாக உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அது மனசில் நினச்சிட்டு இருக்கும். இப்போ ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்கள்ட்ட நார்மலாக தான் பேசிகிட்டு இருப்பார். இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்ப்பார். அப்போ அவர் என்ன நினைப்பாருன்னா, இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது, ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அவர் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்திருக்காரு சில கவலைகள்லாம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினச்சிட்டே இருப்பார். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அந்த பொண்ணு யார் என்ன அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தேடி கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட பொண்ணு தான் அவங்களுக்கு வந்து வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நான் அவளை பற்றி விசாரித்த விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ இப்போ நினச்சிப்பாரு. இப்போ ஹீரோயினுக்கு எப்படி இருக்குன்னா வந்துட்டு, நம்மளை கூட்டு வந்து திடீர்னு இந்த இடத்துல வச்சிருக்காங்க, நம்ம இங்கே இருக்கிறதுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. அதை ஹீரோ கிட்ட போய் சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா வந்துட்டு, நீ அப்படிலாம் நினைக்கக்கூடாது, நீ வந்துட்டு நம்ம 2 பேர் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஏன்னா ஹீரோக்கு வந்து அவங்கள பிடிச்சிருக்கும், யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது அவங்கள வந்து அந்த கேரிங்காக இருக்கிறது அவருக்கு பிடிச்சி போய், இன்னொன்று இவர் கல்யாணம் ஆகாமல் இருந்தாருன்னா அந்த பொண்ணை வேற அவங்க சித்தி வேற கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்களா, அதனால் இவர்கிட்ட சொல்லவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யாருமே கிடையாதுல்ல, ஸோ ஹீரோ அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால் ஹீரோ பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவர் கேட்கவும் இவங்களும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு மாதிரி ஒன்று, ரெட் கலர் கார்டு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து வெளியே கூட்டு போவார். அப்போ போகும்போது, உன் கண்ணில் ஏதோ தூசி விழுந்த மாதிரி இருக்குது, நீ கண்ணை மூடு, அதாவது கண்ணுக்கிட்ட அந்த ரெப்பை இருக்கும்ல அதுக்கிட்ட, அது என்னன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் வந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுவார், அவங்களுக்காக ஒரு ரிங் வாங்கி வச்சுட்டு, அந்த ரிங் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அதை வந்து அவங்க கையில் வந்து போட்டு விட்டுட்டு நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்க வந்து கால் பண்ணுவாங்க, ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே இல்லை, அதனால் வந்து இங்கே ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு அட்டை கேட்பாங்க, இந்த மாதிரி என்னோட பிறந்த நாள், அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ட்டி வச்சிருக்காங்க, நான் போயிட்டு சாயங்காலத்துக்குள்ளே சீக்கிரம் வந்தேன்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா வந்துட்டு, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது, நீ எங்கே ஆசைப்பட்டியோ அங்கே நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸோட அந்த பார்ட்டிக்கு வந்து கலந்துப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பேசுவாங்க, அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அப்போ வந்துட்டு உனக்கு இப்போ பர்த்டேன்னு சொல்லிட்டு கலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோனோட ரிங்கை பார்த்துருவாங்க. என்னடி நீ ரிங்கை போட்டிருக்க, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அவங்க வந்து ஆமான்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ரிங்கு வந்து எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமான்னு கேட்பாங்க. எனக்கு தெரியலன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா, இது ரொம்பவே காஸ்ட்லியானது, இந்த ரிங்கை உனக்கு போட்டு கல்யாணம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு இப்போ ஹீரோ பற்றி எதுவுமே தெரியலையா, எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு என்ன கேட்பாங்கன்னா, யாருன்னே தெரியாமல் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோன் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, யார் என்னென்ன எனக்கு தெரியாதானா, என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காரு, என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது சரி பிடிச்சிட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. இவங்க 2 பேரும் ஜாலியாக இப்போ விளையாடிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோனோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அது இந்த இடத்துக்கு வந்துடும். வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே அதுக்கு சுத்தமாக பிடிக்கல. அது உடனே என்ன சொல்லுன்னா வந்துட்டு, வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க, கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அவன் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கா, இதை எப்படி நான் விட முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோயின் கிட்ட பேச வரும். பார்க்கும்போது அது என்ன பேசும் அப்படின்னா வந்துட்டு, நீ எதுக்காக வந்து வீட்டுக்கே வரல, என்னால் தான் அப்பா உன்னை திட்டி துரத்திட்டார்ல, எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நீ வீட்டுக்கு வர வேண்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல விதமாக பேசும். அப்போ ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரச்சனை நடந்ததே உன்னால தான், என்கிட்ட இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நடப்பாங்க. அதை
அதை இது போக்குலேயே போய் தான் நம்ம சமாளிக்கணுன்ற மாதிரி நினைப்பாங்க. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல விதமாகவே பேசுவாங்க. உடனே அந்த பொண்ணு அந்த தங்கச்சி என்ன சொல்லுன்னா, நான் உனக்கு இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்திருக்கேன், என்னால் தான் அப்பா உன்னை வீட்டை விட்டே துரத்திருக்காரு. ஆனால் நீ என் மேலே எந்த கோவமும் வச்சு இல்லையே, என்கிட்ட இவ்வளோ நல்லா சகஜமாக பேசுகிற, உனக்கு இருந்தாலும் ரொம்ப பெரிய மனசு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம் ரொம்பவே பெரிய மனசு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மைண்ட் வாய்ஸில் நினச்சிப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் காதில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. சொன்ன முடிச்சோடனே அவங்க ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அந்த ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்க சொல்லுவாங்க, நீ எதுக்கு இவகிட்டலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு தானே வந்திருக்கா, அவளும் இருக்கட்டும், நீ போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வா, அவள் கூட நம்ம எல்லாரும் ஜாயின் பண்ணி விளையாடலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காத. அப்புறம் ஹீரோயின் ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லும்போது சரி ஓகே நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க எந்திரிச்சு போய் எல்லா ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வருவாங்க. கூப்பிட்ட மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து உட்காந்துருவாங்களா. வந்து உட்காந்தோடனே எல்லாருமே வந்துட்டு இப்போ இவங்களை கூப்பிடுவாங்க, வாங்க நம்ம ஜாலியாக சாப்பிட்லாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஏன் கூட ஈக்குவலாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள்லாம் வந்துட்டீங்களா, உங்களுக்குலாம் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, இவள் வந்துட்டு என்னோட அக்கா தான், ஆனால் அவளை மாதிரியே தான் நீங்களும் எல்லாருமே லோக்கலாகவே இருக்கீங்க, உங்கள் கூடலாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லார் முன்னாடியும் சொல்லிடும். உடனே அங்கே பசங்களும் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டிஷ்ஷஸ்லாம் இருக்குல்ல, இதாக இருக்கட்டும் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் எல்லாமே எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்து தெரியுமா, நாங்கள் எங்கே வாங்கிட்டு வந்தோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதுக்கு அப்படியே மூஞ்சியே மாறிடும். ஓ எல்லாமே காஸ்ட்லியானது தான் வாங்கி வச்சுருக்காங்களா, அப்போ நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிடும். உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு நல்லா கிண்டல் பண்ணுவாங்க. ஊசியில் கொடுத்தா அதுவும் காஸ்ட்லியாக கொடுத்தா அவள் உடனே மிஸ் பண்ண மாட்டா, உடனே சாப்பிட்றோன்னு சொல்லும்போது எல்லாம் நினச்சிட்டு இருக்க எல்லாரும் உன் ஃப்ரெண்டெல்லாம் ஏன் என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு செம்ம காமெடியாக இருக்கும். இதை வச்சு நல்லா ஓட்டிகிட்டே உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து இப்போ ஹீரோ கால் பண்ணுவார். இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்களா. ஃபோனை பார்த்துட்டு கீழே வைப்பாங்க. அதுக்குள்ளே ஹீரோ உள்ளேயே வந்துருவார். இன்னும் நேரில் வந்து நிற்கிறாரா. நின்ன உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் இருக்காங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் பாரு எவ்வளோ அழகாக இருக்கான்ல, ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, இவர் யார் தெரியுமா, இந்த கம்பெனியோட CEO அவர் அவ்வளோ பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்படியான்ற மாதிரி இப்போ தான் ஹீரோவை பற்றி ஹீரோனே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஓ அப்படிப்பட்டவரா இவர் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கும் இப்போ தான் ஹீரோவை பற்றி தெரியுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இதை காதில் வாங்கிடுது. ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்களா அவங்க. உடனே என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, இன்னும் ஹீரோயினுக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடந்து தெரியாதுல்ல. உடனே அதை என்ன சொல்லணும்னா, அவர்கிட்ட எப்படியாவது நான் பேசிடுவேன், நான் அழகாக இருக்கேன்ல, அதுவும் அக்காவை விட தங்கச்சி அழகாக இருந்துட்டா கையிலே பிடிக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி தான். உடனே இந்த தங்கச்சி என்ன பண்ணணும்னா வந்துட்டு அக்கா கிட்ட வந்துட்டு எப்படியாவது இவனை வந்து நம்ம அழகாலேயே மயக்கிடணும், இப்படியே செட்டில் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோ. உன்னை ஹீரோ கிட்ட பேச போகுமா, உன்னை ஹீரோ கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிடுவார். அதுக்கு ஒன்றே ரொம்ப அசிங்கமாக போயிடும். அப்புறமா ஹீரோயின் கிட்ட போயிட்டு கையை கொடுத்து ஹீரோயினை கூப்பிடுவார். அது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து இவளோட பர்த்டே, ஸோ எல்லாருமே என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எங்கே வேணாலும் தங்கிக்கோங்க, இந்த காஸ்ட்லியான ரூமில் எங்கே வேணாலும் தங்கிக்கோங்க, அதுக்கெல்லாம் நான் பே பண்ணிடுறேன்னு சொல்லும்போது ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே இந்த அளவுக்கு அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஹீரோனோட தங்கச்சி இருக்கல, அது ஒன்று என்ன சொல்லுன்னா ஹீரோயின் கிட்ட கேட்கும், இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதாவது காஸ்ட்லியானதெல்லாம் அதெல்லாம் நீ பார்த்துருக்க கூட மாட்டேன், இந்த மாதிரி இவரை வந்து ஒரு ஆக்டர்னு நினச்சிக்கும், இந்த மாதிரி ஒரு ஆக்டரை வந்துட்டு நீ எப்படி பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்த, இதுக்கு நீ என்ன பண்ண போகிற, தனியாக ரூம் எடுத்து தங்கினா கூட உனக்கு ரூமு காசு கொடுக்கறதுக்கு கூட உனக்கு வக்கு கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் பேசிகிட்டே இருக்குமா. ஹீரோக்கு ஒன்று கோவம் வரும். ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா அப்படின்னு ஒன்று ஹீரோக்கு வந்து கோவம் வந்து என்ன பண்ணுவார், அவர்கிட்ட அந்த கார்டு இருக்குல்ல அதை எடுத்து இப்படி வெளியே காட்டுவார். அது என்ன சொல்வார்னா, அது வந்துட்டு ரொம்ப பணக்காரவங்க கிட்ட தான் அந்த கார்டு இருக்கும். அந்த கார்டை காட்டின உடனே அப்படி அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆகிடும். வேணும்னே இதெல்லாம் வச்சு என்ன அவமானப்படுத்துறீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோயினை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கும். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா வந்து, அப்பாவுக்கு தெரியாமல் எப்படி நீ கல்யாணம் பண்ண, இதை அப்பா எப்படி ஏற்றுப்பாரு அப்படி இப்படின்ற மாதிரி பேசும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட உணர்வுகளையும் என்னை வந்து ஒரு பொண்ணாவே அவர் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர்கிட்ட நான் ஏன் அனுமதி கேட்கணும், நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு பேசவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் வந்து சொல்லுவார், இப்போ அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டியது கிடையாது, அவளுக்கு ஆசைப்பட்டா அவங்க அப்பாவை போய் நான் பார்க்க வைப்பேன், நான் பேசிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இது திரும்ப திரும்ப ஏதாவது பேசிகிட்டே இருக்குமோ. உடனே வந்து ஹீரோக்கு வந்து கோவம் வந்துட்டு அங்கே வந்து ஆள்லாம் இருப்பாங்கல்ல செக்யூரிட்டி, அவங்களாம் கூப்பிட்டு இந்த பொண்ணை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்கிட்ட இந்த மாதிரி நடத்திட்டீங்களா, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து திரும்ப கோவமாக பேசிட்டு போயிடும். வாங்கினா அவள் போயிட்டு நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் இங்கே விளையாடிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்கவும் இவங்க 2 பேரும் அழகாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அதில் ப்ரோக்ராம்லாம் இருக்கும், அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கவும், சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பர்மிஷன் கொடுப்பாரு. அதுக்காக அந்த டீச்சரை போய் மீட் பண்ணுறதுக்காக வெளியே வந்து ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோனோட தங்கச்சி வந்துடும். திரும்பவும் அதே தான் ஆரம்பிக்கும். நானாக இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு இந்நேரம் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் எங்கள் அப்பாவோட அனுமதி இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ அப்படி பண்ணிட்டீல அதனால தான் அப்பாவுக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும். உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சனை வந்துட்டு அப்பா தேடி கண்டுபிடிச்சா கூட கிடைக்காது, அப்படி ஒருத்தரை தான் எனக்கு அமைஞ்சிருக்காரு, அதனால
அதனால எனக்கு அது ஒன்றும் தப்பாகவும் தெரியல, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கவும் இதுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டே இருக்கும். அப்படியே 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்து பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி இப்போ எதுக்கு நீ இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்கவும், நான் டான்ஸ் ஆட வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிற, அப்புறம் எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி இப்போ அது கோவம் தான் படும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த டான்ஸ் ஆடுறாங்களே இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் செலக்ட் ஆக முடியும், சரி இந்த வாய்ப்பாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தங்கச்சி நினைக்கும். ஹீரோயின் இங்கேயும் வந்து உட்காந்துருக்கிறதுல அதுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ அவங்க டீச்சர் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் உள்ளே வர சொல்லுவாங்க. 2 பேரும் இப்போ உள்ளே வந்து அவங்க டீச்சரை பார்க்க வருவாங்க. பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து நீங்கள் 2 பேருமே நல்லா தான் ஆடுறீங்க, ஆனால் ஃபைனலாக யார் வந்துட்டு செலக்ட் ஆக போகிறான்றது தெரியல, அது இனிமேல் தான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக நான் தான் ஆகுவேன் அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பிடுவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து டான்ஸில் வந்து செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கேன், இன்னும் ரிசல்ட் தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்காக நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனால நான் ஃபுட்டெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் 2 பேருமே மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வேலையாக இருப்பார். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா டிராயிங் பண்ணிட்டு இருப்பாங்க. உன்னை ஹீரோ வந்து உனக்கு டிராயிங் பண்ண பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்பாரா. ஆமாம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் அவங்களும் பார்த்தீங்கன்னா வரைய ஆரம்பிச்சிருவாங்க. சரி காட்டுன்னு சொல்லும்போது ஹீரோயின் காட்டவே மாட்டாங்க. வழுக்க டைமாக பிடுங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிக் இருக்குல்ல, அதை வரைஞ்சி வச்சிருப்பாங்க. உனக்கு என்ன பார்த்தா இப்படியே தெரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கவும், அதுக்குன்னு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல வரல, ஆனால் எனக்கு இதுதான் அதிகமாக வரைய தெரியும், வேறு எதுவும் எனக்கு வரைய தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு ஒரு 1000 அதாவது பிக்கு குட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன், அதெல்லாம் வச்சு நீ வளர்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அப்படிலாம் கிடையாது, சும்மா பிடிக்கும், அது மட்டும் தான் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அது மட்டும் தான் எனக்கு வரைய தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கே இருப்பாங்க. வீட்டில் வந்துட்டு அவங்களுக்குன்னு வேலை பார்க்குறதுக்கு ஒரு வேலைக்காரவங்க இருப்பாங்க, அந்த மெய்ட் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சிறுசுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்கன்ற மாதிரி இருப்பாங்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு டிராயிங் பண்ணுற பேரில் வரைஞ்சிட்டே இருக்கும். ஹீரோ வந்து டைம் ஆகுது வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இல்லை இல்லை இதுலையாவது நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீ சாதிச்ச வரைக்கும் போதும் வா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து தூக்கிட்டு போயிடுவார். தூக்கிட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்கள வந்து அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரிலாம் கொஞ்சிக்கிட்டு இருப்பார். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் ஹீரோவை எட்டி உதச்சிருவாங்க. அவங்க வந்து ரொம்பவே பெயினாக இருக்கும்னே அவர் என்ன சொல்வார், நீ என்ன வேலை பார்த்துருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், நான் என்ன வேலை பார்த்தேன்ற மாதிரி அவங்க ஹீரோயின் கேட்பாங்க. உடனே ஹீரோ வந்து என்ன சொல்வார், உன்னோட நம்ம சந்தோஷத்தையும் நீ இது பண்ணியிருக்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுவார். நம்ம சந்தோஷத்தை நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி ஒரு தீயை நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேனோ எனக்கே தெரில அப்படின்ற மாதிரி சொல்வார். ஏன் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, டாக்டர்கிட்ட போகலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயினை வந்துட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும், இன்றைக்கி தான் வந்து யார் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. உடனே ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை கொண்டு போய் ட்ராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வருவாரா. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து அப்படியே அன்றைக்கி நான் அப்படி தப்பாக நடந்துக்கிட்டேன், தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லபடியாக போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். இப்போ ஹீரோயின் வேக வேகமாக உள்ளே வருவாங்க. அப்போ வந்துட்டு அவங்க தங்கச்சி இருக்காங்களா, அதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நீ எதுக்காக இப்போ வந்த, நான் தான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். சரி ஓகே அப்படியே நீ செலக்ட் ஆயிருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது டீச்சர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இதுக்கு சம்மக்கவும் வரும். ஓகே நீ ஏன் வந்து கேட்டுப்பாரு, அப்புறம் அவங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எது போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் இப்போ உள்ளே வருவாங்க. அவங்க டீச்சர் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் தான் வந்து செலக்ட் ஆயிருக்கேன்ல டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல அவள் செலக்ட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நீ தான் செலக்ட் ஆயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சி பொண்ணுக்கு சமக்கம் வரும். அது எப்படி, அவளை நான் வந்து ப்ரொஃபஷனலாக ஆடுறேன், நல்லா வந்து ஆடுறேன், நிறைய ஸ்டெப்பு அது இது நான் எக்ஸ்ட்ரா போடுறேன், டைமிங்லாம் நல்லா பண்ணுறேன் கொள்கிறேன், அப்புறம் எதுக்கு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணாமல் அவளை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எல்லாமே நல்லா பண்ணுற, எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா டான்ஸர் எல்லாமே இருக்குது, ஆனால் வந்து எமோஷனல் இல்லை, ஒரு டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த எமோஷனல் இருக்கணும்ல, அது உங்ககிட்ட இல்லை, அதனால தான் ஹீரோயின் இப்போ செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் இதை கோச்சிக்கிட்டு நேராக அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கால் பண்ணுவார். வெயிட்டை விட்டு அனுப்புனா அப்படியே போயிடுறதா, திரும்ப வந்து பார்க்குறது இல்லையா, நான் உடனே உன்னை பார்த்தாகணும், வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் கிளம்பி இப்போ வீட்டுக்கு போவாங்க. உடனே அவங்க அப்பா என்ன சொல்வார், தங்கச்சி சொல்கிறது உண்மையா, அவளுக்கு டான்ஸ் ஆடாமல் அந்த வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கான்னு கேட்கவும் ஹீரோயின் வந்து ஆமான்னு சொல்லுவாங்களா. அது எப்படி நீ செய்ய முடியும், இது வரைக்கும் நீ தான் ஏகப்பட்ட ப்ரைஸ் அதெல்லாம் வந்து வாங்கியிருக்க, இப்போ அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா என்ன, அவன் தங்கச்சி தானே, அவனுக்கு நீ விட்டு கொடுத்தா என்ன, இப்படி தானே ஆரம்பத்துலேருந்தே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதை தான் கேட்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் இப்படியே பண்ணுறீங்களேன்னு சொல்லவும் அவங்க தங்கச்சி உடனே வேணாப்பா எனக்காக நீங்கள் எதுவும் கேட்காதீங்க, அவளை ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும். ஹீரோனுக்கு ரொம்ப கோவமாக வரும். நீங்கள் என்ன பெத்தீங்க தானே, எதுக்காக அவளுக்கு மட்டும் இது பண்ணுறீங்க, அவங்களோட சொந்த பொண்ணு தானே அப்படி இப்படின்னு கேட்கும்போது என்கிட்டயும் இந்த மாதிரிலாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஒரு அறையை போட்டுருவா. அது கூட ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாக வந்துடும். இது பாட்டுக்கு நடிச்சுட்டே இருக்கும். அங்கேருந்து இவங்க வளர்த்துக்கிட்டே ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்த உடனே அவங்க வீட்டுக்காருக்கு நல்லாவே புரியும். ஏன்னா அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க அப்பாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் ஹீரோக்கு நல்லா புரியும். அதனால ஹீரோயின் வந்துட்டு அரவணைப்பாக வச்சு ஆறுதலாக சொல்லிட்டே இருப்பாரு. அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து அவங்க வந்து ஹீரோக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க, எனக்கு வீடு இல்லாமல் இருந்தது, எனக்கு வீடு கொடுத்தீங்க, எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவார். நீ எதுவும் ரொம்ப யோசிக்காத, நிம்மதியாக தூங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினை தூங்க வச்சிருவாரு. ஆனால் ஏதோ நடந்திருக்கு, அவள் நம்மள்ட்ட மறைக்கிறா அப்படின்னு
சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி என்ன நடந்ததுன்னு விசாரிச்சு சொல்லுன்னு சொல்லவும் அவர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவார். ஹீரோயின் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போனபோது இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எல்லாமே இப்போ தெரிஞ்சிடும். உடனே ஹீரோயினை வந்து கூல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே ஹீரோயினை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது எனக்கு ஷேவ் பண்ணிவிடு அப்படின்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்யோன்யம் அப்படிலாம் இருக்கும் போதே அவங்களுக்கு அந்த மைண்டு சேஞ்ச் ஆகும்ல. அந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு வந்து இந்த ஷேவ் பண்ணி விடுவாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாகவே இருப்பாங்க. வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சி இருக்குல்ல அது என்ன பண்ணு வேணும்னே வந்து ஹீரோயின் கிட்ட வந்து வம்பு வளர்த்து பேசிட்டே இருக்கும். அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கும் அவளுக்கு தான் செட் ஆகலை எதுக்காக சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்படி அவங்களை கடந்து போகும்போது டக்குன்னு இது என்ன பண்ணிடும் ஹீரோனை தள்ளி விட்டுரும். அதாவது கால் இடையில விட்டு அவங்க நடக்கும்போது தள்ளி விட்டுரும். ஹீரோனுக்கு கால்லேயே பயங்கரமாக அடிபட்டுரும். அவங்களால இப்போ டான்ஸ் ஆட முடியாதுல்ல அதுக்காகவே வேணும்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோக்கு கால் பண்ணவும் அவர் உடனே வந்துருவார். ஹீரோயின் உடனே இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவாங்க. அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் அவங்கள ரொம்பவே கேர் பண்ணிப்பாரு. இவ்வளோ பெரிய ஆளு இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ பிரியமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. இவ என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து இப்போ எல்லார்ட்டையும் சொல்லிட்டே இருப்பாரு. ஓ அப்படியான்ற மாதிரிலாம் இருக்கும். உடனே இது திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்போ என்ன கண்டிஷனில் ஹீரோயின் இருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்காகவே வரும். அப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்து உங்களுக்கு காலில் காயமாக இருக்குது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க இவ தான் வந்துட்டு தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் தள்ளி விடலை அவள் தெரியாமல் தான் விழுந்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த ரெக்கார்டிங்லாம் இருக்கும்ல அந்த சிசிடிவி அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே புரிஞ்சிடும். அப்போ இவளை கண்டிப்பாக பனிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாரு. ஹீரோ வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட நல்லாவே பேசி பழகிட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோனுக்கு பசிக்க ஒன்று அசிஸ்டன்ட் இருக்கார்ல வெளியே போனவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்நாக்ஸ் அவ்வளோ பெருசாக அவ்வளோ வாங்கிட்டு வந்துடுவார் ஹீரோயினுக்காக. இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தூங்குவாங்க. அப்போ ஒன்று இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்கள் ஒய்ஃபுக்காக தான் எல்லாமே நான் அப்படி செய்கிறேன் பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் இன்னிலேருந்து உனக்கு சம்பளத்தை வந்து நான் ஏற்றி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லுவோம். அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப குஷியாக போயிடும். அங்கேருந்து அவர் போயிடுவார். ஹீரோயின் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தூங்குவாங்களா. அப்போ அவரை கூப்பிட்டு ஹீரோ என்ன சொல்வார்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக வாங்கி அவளுக்கு கொடுத்தீங்கன்னா அவள் வந்து குண்டா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ பிடிச்சி திட்டவும் பார்த்தீங்கன்னா சாரி சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இப்போ சொல்லுவாங்க இப்போ நான் வந்துட்டு கால் வந்து எனக்கு நடக்கவே முடியல நான் எப்படி நடக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா நீ அப்படி நினைக்கிற ஒரு கால் உனக்கு சரியாகிற வரைக்கும் அந்த ஒரு காலாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அதோட ஹீரோயின் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த இதெல்லாம் இருக்கும்ல எக்ஸிபிஷன் அப்படிலாம் இருக்கும்ல அங்கெல்லாம் வச்சு ஹீரோயினை வந்துட்டு சந்தோஷமாக வச்சுட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு வருவார். ஹீரோனை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு ஆஃபீஸ் வரும்போது அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவரோட அந்த லவ் பண்ணுற அதாவது ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த பொண்ணு என்ன பண்ணும் ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி பேசி பேசி மயக்கிட்டு இருக்கும். ஹீரோ வந்து அந்த ஆஃபீஸ்லேயே அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ அங்கே தான் கூடவே வச்சு தான் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் நம்ம ஹஸ்பண்டை வந்து இவன் தப்பாக மிஸ்யூஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். உடனே வந்துட்டு நான் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னால் நடக்க முடியல என்ன வீட்டுக்கு கூட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவங்க அப்படியே அழகா அப்படியே எப்படி சொல்றது அப்படியே கீழே இல்லாமல் தூக்கிட்டே போட்டுருவாரா. இதை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துட்டே இருக்கும். உங்கள் ரெண்டு பேரும் நான் பிரிக்காமல் விடவே மாட்டேன்ற மாதிரி அது திரும்ப சபதம் எடுத்துகிட்டு இருக்கும். ஹீரோயின் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் வீட்டில் வந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆசைப்படுவாங்க. உடனே அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்களா அவங்களெல்லாம் கூப்பிட்டு இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்ற மாதிரிலாம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு முக்கியமான வேலை வரும். உடனே ஹீரோ வந்துட்டு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கிளம்பி போவார். கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினோட அப்பா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி திரும்பவும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ கிளம்பும் போது அவரோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா ஹீரோனை கவனமாக பார்த்துக்கோங்க அவர் சின்ன விஷயம்னாலும் எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பார். ஏன்னா அவங்க அப்பாவால் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறத ஹீரோவால் தாங்க முடியாது. உடனே இப்போ ஹீரோயின் பேசிகிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு வேற போய் சொல்லியிருக்கோம்ல இந்த மாதிரி நான் தான் தள்ளிவிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களாம் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பா என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா திட்டுவார் பயங்கரமாக ஹீரோனை போட்டு இப்போ நீ உடனே வீட்டுக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹீரோயின் வீட்டுக்கு போயிருப்பாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை உன் தங்கச்சிக்கிட்ட இப்படி தான் நடந்துப்பியா நீயா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கோவமாக வரும். நீங்கள் இதே மாதிரி நடந்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் இதுக்கு மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் கல்யாணமான பொண்ணு எங்கள் வீட்டுக்கார என்ன பெரியம்மா தான் பார்த்துக்கிறேன் நல்லா தான் பார்த்துக்கிறேன் நான் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க வந்து ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க ஹீரோனோட அப்பா வந்து கூப்பிட்டதுனால அவங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ இப்போ கிளம்பி வந்து அங்கே வருவார். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கண்டபடி திட்டுவார் அவங்க அப்பாவை இதுக்கு மேலே வந்துட்டு உங்களால் அவள் ஏதாவது கஷ்டப்பட்டா அப்படின்னா வந்துட்டு அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி சொல்ல மாட்டார். ஹீரோன் வந்து நீ காரில் போய் உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேசிட்டு வந்துடுவார். இப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ஆஃபீஸ்க்கு வர டைமில் அந்த பொண்ணு இருக்குல்ல நிச்சயம் பண்ணுறப்ப அந்த பொண்ணு ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து பேசிட்டே இருக்கும். நீ இதே மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த குரூப் அதாவது இந்த கம்பெனி குரூப்லேருந்தே உன்னை நான் விலக்கி வைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ சத்தம் போட்டுருவாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா வந்து திரும்ப ஹீரோட்ட பேசும்போது அசிஸ்டன்ட்லாம் பேசவே விட மாட்டாங்க. ஒன் சைட் லவ் பண்ணுற பொண்ணு இருக்குல்ல அது வருது இல்லை ஹீரோ தன்னை வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு இப்போ அவாய்ட் பண்ணிட்டார் அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அது என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போய் பேசி பிரோஜனம் இல்லை அவகிட்ட தான் நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனை கூப்பிட்டு உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லவும் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுவாங்க. அப்போ அது என்ன சொல்லும் அப்படின்னா நீ ஹீரோ விட்டு விலகி
விலகி போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் எப்படி போக முடியும், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன சொல்லுன்னா வந்துட்டு, அந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மருமக நான் தான், நீ வந்து அந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மருமகளாக இருக்கவே முடியாது, அதனால நீயா விலகிடுறது நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது, நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என்ன நேசிக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் நான் எப்படி போக முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, சரி ஓகே நீ சும்மா போக வேண்டாம், உனக்கு நான் மில்லியன் கணக்கில் பணம் கொடுக்குறேன்னு சொல்லவும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, மில்லியன் கணக்கில் பணமான்னு கேட்பாங்க. ஆமாம், நீ மட்டும் ஹீரோ விட்டு ஒதுங்கிட்ட அப்படின்னா வந்துட்டு உனக்கு நான் இவ்வளோ பணம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு அதுகிட்ட சிரிச்சு அப்படின்னு யோசிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொல்கிறேன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்லணும்னா வந்துட்டு, ரொம்ப பேராசைப்படாத, இதுவே உனக்குலாம் ரொம்பவே அதிகம், இப்போ இருக்கிற நான் கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கே வந்துட்டு நீ என்ன வேணால் வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் உங்ககிட்ட வாங்கணுன்றதை நான் யோசிக்கல, எனக்கு வந்துட்டு பணக்காரவங்களுக்குலாம் இருக்கும்ல அந்த கார்டு, அந்த கார்டை வந்து என் வீட்டுக்காரர் எனக்கு எடுத்து தனியாகவே கொடுத்துட்டாரு, இதுவே எனக்கு எக்கச்சக்கமான பணம் இருக்கும்போது இந்த பணத்தை வச்சு, இந்த மில்லியன் பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், அது எப்படி அவர் அதுக்குள்ளே உனக்கு கொடுத்தாரு, கல்யாணம் ஆகிட்டா உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு கத்த ஆரம்பிச்சிடும். நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேறு ஆளா இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டே இருப்பாங்களா. ஹீரோயின் கிட்ட அது கோவமாக பேசும், கால் மேலெல்லாம் காலை போட்டுட்டு ரொம்ப திமுறா. ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துருவார். வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கால்லேருந்து காலை எடுத்துகிட்டு ரொம்ப நடிக்க ஆரம்பிச்சிடும் ஹீரோ முன்னாடி. பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்டு நல்லாவே பேசுவார். ஹீரோனு வேணும்னே வந்துட்டு அவர்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டே இருப்பாங்க. எனக்காக நீங்கள் என்ன வேணால் செய்வீங்களான்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்பாங்க. உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. இப்போ இந்த பொண்ணுக்கு கோவமாக வந்துட்டே இருக்கும், அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடும். ஒன்று ஹீரோ என்ன சொல்வார்னா, இவ இனிமேல் இந்த ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாது, அவளை அனுப்பி விடுங்கன்னு சொல்லவும் கதற அவளை அந்த பொண்ணு வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. திரும்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வந்தவொடனே அந்த மேட் கிட்ட சொல்லிட்டு ஹீரோக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் செய்ய சொல்லுவாங்க. அதை கொடுக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், இவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பாரு. ரெண்டு பேரும் இப்படி ஜாலியாக இருக்கும்போது, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் டான்ஸ் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புவாங்க. கவனமாக போயிட்டு வரணும்னு ஹீரோவும் சொல்லுவார். இப்போ இவங்க ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருப்பாங்களா, அப்போ ஹீரோனோட தங்கச்சி இருக்காங்களா அங்கே வந்துருவாங்க. திரும்பவும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்டு சேர வருவாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, உன் மன்னிப்பும் தேவையில்லை, நீயும் தேவையில்லை, நீ இதுக்கப்புறம் இங்கே எதுக்காக வந்துட்டு இருக்க, நீ தான் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லவும், இது அக்கா தங்கச்சிங்களுக்கு உள்ளது, நாங்கள் ஒரு நாள் அடிச்சுப்போம், ஒரு நாள் சேர்ந்துப்போம், அவன் என்ன மன்னிப்பா என்னை ஏற்றுப்பா, நீ யார் பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் அது சொல்லிட்டே இருக்கும். ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க அது பேசுறதெல்லாம். திரும்பவும் இப்போ இந்த பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, உன்னோட பிறந்தநாளுக்காக ஒரு பிரேஸ்லெட் அப்பா வாங்கினாரு, நான் கேட்டேன் அப்படின்றதுக்காக அதை அப்பா என்கிட்ட வாங்கி கொடுத்துட்டாரு, அந்த பிரேஸ்லெட்டை வந்து நீ திருடிட்டு அப்படின்றத அப்பா உன்னை வீட்டை விட்டே அனுப்புனாரு, எல்லாமே என்னோட தப்பு தான், இப்போ அந்த பிரேஸ்லெட்டை கூட நான் உனக்காக கொடுத்துட்றேன், நான் இந்த டான்ஸை வந்து நான் ஆடட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயின், ஓ அப்படியா, அந்த பிரேஸ்லெட் எனக்கு வாங்கினது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கினேன், இப்போ எதுக்கு திரும்ப என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை அது உனக்கு தானே பிடிச்சிருந்தது, அது உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அது கையிலேருந்து கலட்டி ஹீரோயின்ட்ட கொடுக்குமா. ஒன்று ஹீரோயின் அதை வாங்கி பார்ப்பாங்க. இப்போதைக்கு அந்த பிரேஸ்லெட்டை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு பிரேஸ்லெட்டுக்காக நீ என்னென்ன ட்ராமா போட்டு என் லைஃப்பில் நீ என்னமோ மாற்றி விட்ட, ஆனால் நீ பண்ணுறது எல்லாம் எனக்கு நல்லதாகவே அமைஞ்சிருச்சு, இப்போ இந்த பிரேஸ்லெட்டை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே தூக்கி போட்டுருவாங்க. இவங்க டான்ஸ் ஆட தானே வந்தாங்க, இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு அங்கே 2-3 பசங்க நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, ஏன் இப்படி ஆர்குமெண்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களையே கவனிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு நல்லா ஏற்றி பேசிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க, இவகிட்டலாம் நீ சரி சமமாக இந்த மாதிரி பேசாத, உன் வீட்டுக்கார் உனக்கு எவ்வளோ பேர் அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு கேட்கவும் ஹீரோனுக்கு, ஆமாம் என் வீட்டுக்கார் வந்து எனக்காக என்ன வேணால் செய்வார் அப்படி இப்படின்னு சொல்லவும் இந்த பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டே இருக்கும். உடனே என்ன பண்ணணும்னா, இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி வருவாங்களா. உடனே அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு லேடியை இந்த ஹீரோனோட தங்கச்சி வந்து கரெக்ட் பண்ணி அங்கே ஏதோ ஒரு திருட்டு வேலை மாதிரி பண்ணிவிட்டு அதை ஹீரோயின் தான் பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருவாங்க. ஒன்று ஹீரோக்கு தான் எல்லாம் தெரியும், ஆனாலும் வந்துட்டு இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ டக்குன்னு வந்துட்டு அந்த லேடியை வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விசாரிப்பாங்க. இந்த மாதிரி நீ சொல்லலை அப்படின்னா வந்து நீ ஏன் வசமாக மாட்டிப்ப அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி வந்து என்ன சொல்லிடுவாங்க, இந்த பொண்ணு தான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேலை பண்ண சொன்னிச்சு, நான் தெரியாமல் அது பேச்சை கேட்டுட்டு அவள் பணம் கொடுத்தா அப்படின்றதுக்காக நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோனுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா வந்துட்டு, இது வரைக்கும் நீ ஆரம்பத்துலேருந்து செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பொறுத்துப்பேன், இப்போ என் வாழ்க்கையிலேயே விளையாடுற அளவுக்கு நீ வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே அரைவாங்க அவங்க தங்கச்சியை. அதுக்கு ஒரு மாதிரி போயிடும். வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க 2 பேருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நீயும் எவ்வளோ நாள் தான் சிங்கிளாகவே இருப்ப அப்படின்ற மாதிரி அவர் அசிஸ்டண்ட்டை கேட்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருப்பார். இந்த பொண்ணு ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்கா, ஹீரோனோட ஃப்ரெண்டாக வேற இருக்கா, இவ்வளோ வேலை நீ ட்ரை பண்ணு, அவளுக்கும் இதே கம்பெனியில் வேலை போட்டு கொடுத்துற, 2 பேருக்கும் நல்லா சம்பளம் கொடுக்குற, 2 பேரும் சீக்கிரம் செட்டில் ஆக பாருங்கன்றவொன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். ஓ இப்படிலாம் ஒரு வாய்ப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த பொண்ணை பார்த்து ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்கள பார்த்து ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க லைஃப்பை வந்து ரொம்ப ஜாலியாக அப்படியே விளையாட்டுத்தனமாக அப்படியே விளையாடிட்டே இருப்பாங்க. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினை வந்து ஹக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றவொன்னு எதுக்கு அப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆன்ட்டி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. யாருன்னு கேட்கும்போது ஹீரோவோட ஸ்டெப் மதர் இருக்காங்களா அவங்க வந்துட்டு இங்கே வந்திருப்பாங்க. எதுக்காகனா அவங்க பார்த்து வச்ச பொண்ணு தானே ஹீரோ போய் ரிஜெக்ட் பண்ணியிருக்காருல, அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இந்த ஆன்ட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஹீரோ வீட்டில் இருந்து
ஏதாவது மனசை மாற்ற முடிஞ்சா மாற்றி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, ஹீரோயின் கிட்ட அவங்க வந்த பிளான் எனக்கு தெரியும், அதெல்லாம் நீ பற்றி எதுவுமே யோசிக்காத, என்னைக்கா இருந்தாலும் நான் உனக்கு தான், நீ எனக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனை சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து வீட்டில் இருக்கும்போது பார்த்தோன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க ஃபோனில் வந்து நான் ஒரு ஸ்டோரிலாம் பார்த்துட்டு இருக்கேன், அதை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்ன ஸ்டோரின்னு கேட்கும்போது அந்த ஸ்டோரியில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொமான்டிக்காக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஹீரோயின் பார்த்துட்டு என்னடி நீ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடி நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும், ஹீரோயின் வந்துட்டு அது நீ இரு, என்ன ஏதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்போ டான்ஸ் கிளாஸ்க்காக வருவாங்களா, அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்துட்டு இப்போ ஃபைனல் பண்ணுறவர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பேசுவார், இல்லத்துக்கு ரெடி ஆகிட்டே அப்படி இப்படின்னு கேட்கவும், ஹீரோனும் ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் பார்த்து அவர் என்ன சொல்வார்னா வந்துட்டு, ஏதாவது லிப்ஸ்டிக் எதுவும் வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுப்பாங்களா. எடுத்த உடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸ்டிக் அவங்க முகத்தில் அங்கேயும் இங்கேயும் பூசி விட்டுட்டு அவர் மேலே கொஞ்சம் கொஞ்சம் அப்பி விட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் வந்துட்டு பேட்டி எடுக்கிற மாதிரி அது நிற்பாங்க. ஒன்று ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் 2 பேருக்குள்ளே எப்போத்துலேருந்து இந்த பழக்கம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னை பற்றி பேசுகிறாங்க, இதை பற்றி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்றும் புரியாது. உடனே அவர் வந்து இப்போ என்ன பண்ணுவார், ஹீரோனோட மறைச்ச மாதிரி நினைப்பார், யாரும் வந்து ஃபோட்டோ எடுக்காதீங்க, எங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து வேறு, அதை நீங்கள் ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம 2 பேருக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. நீ அதெல்லாம் வந்துட்டு சொல்லணும்னு எதுவும் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், இந்த பிரச்சனையை வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அவர் சொல்வார். ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக போய்டும், நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க, நம்ம 2 பேருக்குள்ளே என்ன பழக்கம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அவர் வந்துட்டு நீ இது வந்து பயத்தில் பேசிகிட்டு இருக்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட என்ன சொல்வாங்கன்னா, நாங்கள்லாம் ரொம்ப நாளாக பழக்கத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யார் வேலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்களும், ஹீரோவோட அந்த ஒன் சைடில் இருக்கலாம், அது ரெண்டுமே இப்போ சேர்ந்துட்டு இவளை இப்படி அசிங்கப்படுத்தினா மட்டும்தான் நம்ம 2 பேர் லைஃபே நம்ம காப்பாற்றிக்க முடியும். 2 பேருக்குமே ஹீரோயின் மேலே தானே கோவம் இருக்குது, அதுக்காக தான் வேணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துருவார். ஹீரோ பார்த்தோன்னா அந்த ஆளே வந்து அப்படியே நடுங்கி போயிடுவார். இங்கே வராட்டி ஹீரோயின் அசிங்கப்படுத்தலாம் நினச்சிருப்பாரு. கரெக்டாக ஹீரோ இங்கே வந்திருக்கவும் இவர் இப்படி இங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு இப்போ ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அவர் என்ன பண்ணுவார், என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. இப்போ உன்னை அந்த மாதிரி செய்ய சொன்னது யார் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அந்த ஒன் சைடில் இருக்கல அந்த பொண்ணு தான் வந்து இந்த மாதிரிலாம் செய்ய சொன்னிச்சுன்னு சொல்லவும், அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு, நான் அந்த மாதிரிலாம் செய்ய சொல்லவே இல்லை அப்படின்னோடனே இவருக்கே இப்போ கோவம் வந்துடும். அந்த பொண்ணு மேலே மரியாதையாக அவருக்கு போயிருக்கும். படார்னு ஓங்கி அரைஞ்சிருவார். ஏதோ நீ அவரை லவ் பண்ணுற, இந்த விஷயத்தை செஞ்சால் உனக்கு வந்து யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன், ஏன் மேலே நீ திருப்பி விட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ ஹீரோ நீ என்ன தான் பிரச்சனை அவர்கிட்ட மாற்றி பண்ணாலும் நீ பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவார். இன்னொரு பக்கம் ஹீரோனுக்கு இவங்க மேலே கோவம் வரும், அவங்க தங்கச்சி மேலே. உனக்கு நான் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன், நீ திரும்ப திரும்ப இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் பிஹேவ் பண்ணிட்டே இருக்க, இதுக்கப்புறம் உனக்கு எந்த சான்ஸுமே நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சொல்கிறல அதுபடி தான் உனக்கு தண்டனையே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுவார். அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்றது இப்போ நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் லவ் பண்ணுற அந்த ஒன் சைட் லவ் பண்ணுற பொண்ணு இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இப்போ நான் மட்டும் என்ன இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு வந்துட்டு என்னோட ஃபியூச்சரே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தங்கச்சிக்காரி வந்து சுதாரிச்சிரும். ஒன்று ஹீரோயின் காலில் வந்து மன்னிப்பு கேட்கும், இந்த மாதிரி என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இதுதான் உனக்கான லாஸ்ட் வார்னிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனாலும் கொஞ்சம் நாளைக்கு நீ ஜெயிலில் இருக்கிறதா உனக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதையும் அனுப்பி விட்டுருவாங்க. அவ்வளோதான், இப்போ வேறு வழியே இல்லாமல் 2 பேரையுமே இப்போ அங்கே அனுப்பி விட்டாச்சு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கவும், அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, என்னவா இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அப்போ நல்ல மழை வருமா, 2 பேரும் கூட பிடிச்சிட்டே வருவாங்க. ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்க, அந்த மலையை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது உங்களை வந்துட்டு இந்த மலையில் தானே அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமாம் அன்னைக்கு மட்டும் நான் அந்த மலையில் உன்னை பார்க்கலன்னா இப்போ நம்ம 2 பேரும் வந்து வாழ்க்கையில் சேர்ந்திருக்கவே முடியாது, அதனால் ஒவ்வொரு தடவை மழை வரும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து நம்ம அந்யோன்யமாக இருக்கிறவங்க, நம்ம நேசிக்கிறவங்கள நம்ம நம்பணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் வேறு யாரும் நம்ம லைஃப்பில் வந்துட்டு குறுக்க வந்து விளையாட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கும் இப்போ புரியும், ஹீரோவுக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ 2 பேரும் வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தோன்னா, அன்றைக்கி மலையில் நினைச்சோம், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. சரி உன் ஆசை எதுக்கு கெடுப்பானா அப்படின்ற மாதிரி இப்போ வாங்கிட்டு வந்திருப்பார் ஹீரோ. அதோட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே காமெடியாக பேசிகிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆண்டி எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் இப்போ அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, அதனால் அவங்களும் இப்போ வீட்டை விட்டு கிளம்பி அவங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட லைஃப்பை வந்து சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த ட்ராமா இங்கே